ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம பிடி பியூட்டி டிப்ஸில் மாதுளம்பழ தோல் பொடியை எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம புதுமை தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த தோலில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அவ்வளோ நல்லது. அந்த தோலை பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பொடியை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மாதுளம்பழம் தோலை எடுத்துட்டு அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா சூரிய வெளிச்சத்தில் 2 நாள் 3 நாள் வரை காய வைக்கணும். ஒன்ஸ் நல்லா காஞ்சிடுச்சுன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பொடியாக்கி காற்று போகாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அதை வச்சுக்கலாம். மாதுளம்பழம் தோல் நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ், கரும்புள்ளி, வெண்புள்ளி, பிக்மெண்டேஷன் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப உதவுது. அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து 1 ஸ்பூன் பவுடர் எடுத்துட்டு அதோட 1 ஸ்பூன் பழுப்பு சர்க்கரை, 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் அவக்கடா எண்ணெய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முகம் கழுத்துன்னு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு நல்ல சுத்தமான தண்ணியில் முகத்தை க்ளீனாக கழுவிடணுங்க. இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சருமத்துக்கு மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயோட நம்ம அரைச்சி வச்ச பொடியை கலந்து நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி மசாஜ் செஞ்சுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு மைல்டான ஷாம்புவில் வாஷ் பண்ணுறதுனால பொடுகு தொல்லை நீங்கும், முடி கொட்டுறதும் நாளடைவில் முடி கொட்டுறதும் நின்றும். நமக்காக இந்த அழகான அழகு குறிப்பை கொடுத்தது நம்மளோட பிடி பியூட்டி டிப்ஸ் வின்னர் மிஸ் மைதிலி சிவராஜ சுந்தரம்.